நான் பேசிக்கலி ஒரு மார்னிங் பர்சன். காலங்காத்தால தான் இந்த தேவையில்லாத ஐடியாஸ் எல்லாம் எனக்கு மண்டையில் வரும். அப்படி நான் தேவையில்லாமல் பண்ணின ஒரு வேலை தான் இது. இந்த கதையை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, சொல்கிறேன். அது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, நம்ம எல்லார்கிட்டேயுமே ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு ஹெட்செட் இருக்கும். ஹெட்செட் இல்லை, இயர் ப்ளக்ஸ் இருக்கும். லைக் ரொம்ப யூஸ் பண்ணதால நிறைய ஸ்க்ராச்சஸ் அப்படி வந்தது தான். இது ரொம்ப பார்க்கவே பரிதாப நிலைமையிலே இருந்துச்சு. ஸோ லைக் எனக்கு டியூலிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த டியூலிப்ஸ் இதுமாரி வரையலாமேன்னு முடிவு பண்ணேன். I've never seen anyone do this. நான் பார்த்ததே இல்லை யாரும் டியூலிப்ஸ் வரைஞ்சது. சரி, ரொம்ப பெரிய தப்பு தான் அது. பிகாஸ் லைக் டியூலிப்ஸை டிசைன் போட்டு வரைகிறது அழகாக இருக்கும், பட் இதுக்கு செட் ஆகாது. ஏன்னா இது ரொம்ப சின்னதாக வரைகிறதால, ஒரு சின்ன பேஸில் வரைகிறதால இதுக்கான சரியான டீட்டெயிலிங் எதுவுமே எனக்கு கொடுக்க முடியாது. அதை மெயினாக யோசிக்காமல் சும்மா வரைஞ்ச ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் நம்ம பண்ண தப்பே. சரியான பேஸில் என்ன மாதிரி பண்ணுறதுன்னு பிளானிங் எதுவுமே இல்லாமல் சும்மா இறங்கிடுறது. இதுதான் பெரிய தப்பு. நாம் எல்லாருமே இது பண்ணுறது தான். ஸோ இதில் நான் ஒரு 1 to 2 hours செலவழிச்சிருப்பேன்னா சுத்தமாக எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கே இல்லை. அதில் பொதுவாக இந்த மாதிரி ஸ்மூத்தான சர்ஃபஸில் கேஜெட்ஸில் வரையும் போது சாண்டிங் பண்ணணும், இல்லைனா ப்ரைமர் பண்ணணும். அது ரெண்டுமே நான் பண்ணலை. என்ன சொன்னால், இது ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரியான ஒரு சர்ஃபஸ் தான். உள்ளே இருக்க பேட்ரி பர்சன்டேஜ் ப்ளக்இன் ஆகுதா அதெல்லாம் இந்த மாதிரி காட்டும். ஸோ அது தெரியணுங்கிறதுக்காக எதுவுமே பண்ணாமல் மேலோட்டமாக பண்ணேன். அது சாட்டிஸ் இல்லாததால் இதையும் பண்ணேன். அதை அழிச்சிட்டு ரெண்டுமே எனக்கு சாட்டிஸ் இல்லை கடைசியில். இதை சொல்கிறதுக்கு எனக்கே அசிங்கமாக தான் இருக்குது. பட் நான் வரைஞ்சதுலேயே ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் ட்ராயிங் அப்படின்னு நான் இதை சொல்லுவேன். இல்லை வேர்ஸ்ட் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் தயவு செய்து எதுவும் சொல்லிடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.